for the disturbance. Ladies and gentlemen, 1050 ரூபாய் எடுத்தாந்துக்கிறேன். கரண்ட் பில்லு கட்டலான்னு வந்தேன். நானும் ஊருக்கு புதுசு. கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு தெரியல. உங்க யாருக்குன்னா தெரியுமா? என்ன தூக்கு கதை எல்லாம் ஓடி நடக்குங்க. யார் யாரையோ கேட்கறது. ஒருத்தர் கூட வழி சொல்லலை. ஏதோ ஒரு அழகா ஒரு பாப்பா உட்காந்து இருக்குது. கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு கேட்கணும். பணத்தை கட்டணும், பில்லு வாங்கணும். மேடம் போறாங்க ஹலோ மேடம், வாட் உசுர்ல நேம் அப்படினா என்ன? வாட் ப்ராப்ளம்? அதுதான் ப்ராப்ளமே. 16 பேர். ஓ எச்சி குச்சி நீ எச்சி துப்பணும். எண்ணெய் ஊத்தணும். ஏத்தல ஊத்துற உங்களுக்கு தான் தெரியும். எச்ச துப்பணுமா எண்ணெய் ஊத்தணுமா? இவ்வளவு அழகா இருக்கிறீங்க. இங்கிலீஷ் தெரியாதா? மழைக்கு கூட பள்ளிக்கூட பக்கமே போனது கிடையாது. நான் இங்கிலீஷ்லயே வாய வச்சிட்டேன். அப்படியா? இன்னும் எதுல வாய வைக்கணும் எனக்கே தெரியாது. எங்க 15 பேருக்குமே தெரியல. மேடம் இப்படி மாறுறா அப்படி மாறுறா, அங்க போறேன்ற இங்க போறேன்ற ஒண்ணுமே புரியலையேடா. மேடம் எதை நினைக்கிறேன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. உன் மனசுல என்னதான் இருக்குது ஒண்ணுமே புரியலையே. என்ன படைச்ச கடவுளுக்கே தெரியாது. ஏய் அனைத்தையும் நான் அறிவேன்டா. என்ன தாயா? வெங்காயத்தை ரொம்ப தண்ணி வரும். என்னடா பேசுற? ஏன் மேடம் அப்படியா? இங்கிலீஷ் தெரியாது? ஆஹா எனக்கு தெரியாது. சின்ன வயசுல இங்கிலீஷ் வரலன்னு முட்டி போட்டு. உனக்கு எப்படி தெரியும்? இன்னமும் முட்டி போட்டு கிடைக்குங்களா? எங்க பார்த்தேன்? இங்கிலீஷ் தெரியலன்னா என்ன? உங்க பேர் என்ன? இப்படி பேக்கிறா? இப்படி வாங்க. அது வந்து 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 அது வந்து 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 அது வந்து வந்து எத்தனை வாட்டி வரும்? 3 வாட்டி வரணும். உடம்பு டயர்டா போயிடும். ஏன் 3 வாட்டி வந்து வந்து சொன்னீங்கன்னா உங்க வாயு வலிக்காதுங்களா? அப்படியா? ஏன் மேடம் இருந்தாலும் என்னுடைய பெயர் தான் பெயர் தான் கற்சிலை. என்ன சிலை? கற்சிலை. கற்சிலை. ஆமா. ஸ்வீட் நேம் மனு. சிலையா? ஐயோ என்னுடைய பேர் தான் மனோ ரஞ்சிதம். பரவாயில்ல புரிஞ்சுக்கிறீங்களே. மனோ மனோ ஸ்வீட். அப்படியா? பியூட்டிஃபுல் நேம். வண்டர்ஃபுல் நேம். இவர் நேம்? My name is Osama bin Laden. அடுத்த மாசம் Osama bin Laden. வாய்ப்பில்லை ராஜா. 8 வருஷத்துக்குள்ள புக் ஆயிடுச்சு. அழகா முடிஞ்சு போச்சுடா. மேடம் என்ன குட்டி? எங்க இருந்து வரேன் தெரியுமா? யாரு நீங்க எங்க இருந்து வரீங்க? எதற்காக வந்திருக்கீங்க? அமெரிக்கா டோராபுரா மலையில இருந்து வரீங்க. சைலண்ட் போலீஸ் கொள்ளாதீங்க இருக்குது. சும்மா வரல மேடம். 1050 ரூபாய் பணம் எடுத்தாந்துக்கிறேன். எனது 1050. மேடம் உங்களுக்கு வாயே வாழை போற இடம் சிறப்பா இருக்கும். அப்படியா? 1050 ரூபாய் எதற்காக எடுத்தாந்துக்கிறேன்? கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குன்னு தெரியல. அப்படியா? நன்னா தெரியும். ஆக்சுவலி அங்க சுத்தி கரெக்டா வரவழைந்து வந்திருக்கீங்க. புரியல மேடம். புரியல. ஐயோ
கரண்ட் ஆபீஸ் இதுதாயா ஆமா கரண்ட் ஆபீஸ் இதுதான் கரண்ட் ஆபீஸே இதுதான் நான் கரண்ட் பில் எங்கத்தான் நான் கட்டினா அதுல என்ன சந்தேகம் கவுண்டர் இது உள்ளத்தான் இருக்குது ஆமாங்க கவுண்டர் உள்ள கையை விட்ட கை மாட்டாது அது ஓப்பன்லயே இருக்கும் ஓப்பன்லேவா ஆமா ஈ முட்டாதா சோப்பால் போட்டு தொடச்சிடுவோம் பிசில் கட்டி போவாது டெட்டாயிலே போடுறோம் டெட்டாயில் சம்டைல் டம்கைல் எல்லாமே போடுறோம் பரவாயில்ல மேடம் மேடம் உங்க மிஷின் ஆமா நீங்க எந்த ஆயில் ஒன்னாலும் போடலாம் இதுல போடுது 1050 உஷா நோ ஆக்சுவலி எங்க போறீங்க மேடம் இது கரண்ட் ஆபீஸ் தானே கவுண்டர் உள்ள தானே இருக்குது நான் போய் கீழே நிக்கிறேன் ஆக்சுவலி கஸ்டமர் நீங்க தாங்க கஸ்டமர் கரண்ட் ஆபீஸ்ல ஏதுடா கஸ்டமர் எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்குது ஐயோயோ 1050 உஷா வாங்க உட்காருங்க உட்காரவா ஏன் உட்காரியா எந்த உட்காரியா ஆபீஸ்ல இருந்தாலும் வரதுக்கு வந்திருக்கீங்க பால் சாப்பிடுறீங்களா பழம் சாப்பிடுறீங்களா தேன் சாப்பிடுறீங்களா ஆரிஸ்டி பூஸ்டி போட்டுட்டா இல்லனா மிரண்டா மிரண்டாவா ஆமா நீங்க கேட்கறதுலயே நான் மிரண்டு போய்க்கிறேன் மேடம் என்ன சொல்றீங்க கரண்ட் ஆபீஸ்ல மிரண்டா கொடுக்குறாங்க ஆமா ஐயோ 1050 உஷா மேடம் கரண்ட் ஆபீஸ்ல ஆபீஸ்ல ஹெல்ப்பருங்க ஆம்பளைங்களா இருப்பாங்க என்ன சந்தேகம் மட 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 மடன்னு கம்பளை பொம்பளை நீங்க எப்படிங்க ஏறுவீங்க உங்களுக்கு பாவாடை சிக்காதான் அதுதான் உங்க சந்தேகமா என் பொம்பளை நாங்களா ஏற மாட்டோமா ஆக்சுவலி இங்க வரக்கூடிய ஆண்கள் தான் என் மேல ஏறுவாங்க கம்பம் தாங்குங்களா எத்தனையோ சர்வீஸ் அப்படியே நானே கம்ப ஏறினா கூட உள்ள லெகின்ஸ் பண்ணி போட்டு மட 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 மேல ஏறுவேன் கை கொடுங்க அதுக்கப்புறம் அவ்வளவு தூரம் ஏறிடுவேன் கை கொடுங்க மேடம் மேடம் நீங்களே லிசன் பேண்ட் போடணும் மட 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 மடன்னு கம்பை ஏறினீங்கன்னா ஏறனா மேல ஏறின பிறகு பிறகு பேண்ட் ஜமான்னு கீழே போச்சு சாக்கு உங்களுக்கு அடிக்காது கீழே நின்று நாங்க மேல பாக்குறப்ப நாளை எங்களுக்கு தான் இட்டி தாக்கணும் சொல்றேன் 1050 உஷா இருந்தாலும் ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளை சப்போட்டா இப்பவே வா பால் சப்போட்டா பால் சப்போட்டா யோ பால் சப்போட்டா பழையா உருளைக்கிழங்கு மாதிரி இருக்காது கரண்ட் ஆபீஸ்ல சப்போட்டா பழம் கொடுக்கலாம் ஆமா ஏன்னா இன்னைக்கு ஃபெஸ்டிவல் டைம் ஆயுத பூஜை வாவ் கரண்ட் ஆபீஸ்ல எனக்கு ஆயுத பூஜை சாமான்லாம் கை விட்டீங்களா ஒட்டரை அடிச்சிட்டீங்க நான் ஒருத்தர் சொல்லிட்டாங்க சந்தனம் அடிச்சிட்டாங்க ஒட்டே வச்சுட்டேன் பூஜை போட்டீங்களா இதுக்கப்புறம் தாங்க போடணும் நான் 1 மணி அடிச்சா பூஜை பண்ணணும் மாதிரி ஆட தெரியாதா என்ன மேடம் அவ்வளவு ஆடுறீங்கல்ல என்ன சரி அதெல்லாம் போகட்டும் என்ன சாப்பிடுறீங்க என்ன மேடம் லஞ்சம் வச்சுக்கிறேன் உங்களை பார்த்து எனக்கு வெக்கமா வருதுங்க 1050 உஷா சரி என்ன சாப்பிடுறீங்க ஆயுத பூஜைன்னு வேற சொல்றீங்க ஆமா குடிக்கிறதுக்கு அவரு ஏதாவது இருக்கா கடவுளே என் பொண்டாட்டி ஏரி வேலைக்கு போயிட்டு வந்து 1050 ரூபா கொடுத்தா பணத்தை கட்டிட்டு வாடா பாடிட்டு சொன்னான் பணத்தை கட்டணும் பில்லு வாங்கணும் ஆமாடா, 1050 சொம்பு ரொம்ப அடி வைக்குது. யோ கண்ணு தெரியல உனக்கு புது சொம்பியா நீங்க புது சொம்பு நினைச்சுட்டாங்க நாங்க கம்பெனில சேர்த்தோம். இது எதுக்கு முன்ன உத வாங்கின பழைய சொம்பு போட்டு பார்த்தேன்
பாத்துங்க. எப்போ எங்க எத்தனை மணிக்கு? பாண்டிச்சேரி லாட்ஜில். என்ன பண்ணிட்ட? என்ன பண்ணணும் உங்களுக்கு தான் தெரியும். யோ அருகு இருக்கா, பீச்சுக்கு போனோம். நானே ஃப்ரெண்ட்ஸ்லாம் இந்தாங்க ரொம்ப உள்ளண்ணா. மோரு எதை மோரா? புடி கரண்ட் ஆபீஸ்ல மோர் கொடுக்குறாங்க. ஆமாயா. சரி, ஆயுத பூஜைன்னு வேற சொல்றீங்க, மோர் வேற கொடுக்குறீங்க. குடிக்கணும், பணத்தை கட்டணும், பில்லு வாங்கணும். 1050 உஷா. மோர் சாப்பிட்டோன்னு எனக்கு ஒன்று மூடாக்கு சைலன்ஸ் மூடாக்குது. கவுண்டர் ஓப்பன் ஆச்சுங்களா? நான் கவுண்டர் உள்ள தானே பணத்தை வைக்கணும். கவுண்டர் இன்னுமா ஒரு பாட்டு ஒன்று பாடுறியா? கரண்ட் ஆபீஸ்ல பாட்டு கூடுவா பாடுறீங்க? ஆமா. ஆமாட பாடி நல்ல பாட்டா பாடு, இல்லைன்னா சூத்த கீச்சிடுவாங்க. பெரும் குடிமகனே நான் கொடுக்கட்டுமா?
தான் நானு. அது என்ன கோயில நான் பொங்குதேன். நீங்களாம் பணம் கட்டுறது கிடையாது. அம்மா என் பேண்ட் ஏதா சொக்கா போட்டாங்க, சொக்கா ஏதா 1050 ரூபாய் பணம் ஏதா, அந்த பையன் ஏதா. மேடம் மேடம் என்ன 12 மணி காட்சி மாதிரி ஆக்கிட்டு மேடம், இந்த பேண்ட் சட்டெல்லாம் போட்டா கிடையாதா? துவச்சு காய போட்டுருக்குறப்பா, பின்னாடி காய்ச்சிட்டு இருக்கு. கரண்ட் ஆஃபீஸ்ல துணி கொடுவா போயிடலாங்க. அதுவே பண்ணி தரேன்டா. இல்லை மேடம், கரண்ட் நிமிஷம் 1050 ரூபாய் எடுத்தாங்கன்னு கவுண்டர் உள்ள போச்சுங்கடா. போச்சு போன மாதிரி தெரியல. உனக்கு எப்படா தெரியும்? செங்கல் சேர்த்து அதை சொல்லு, நல்லா இருப்பேன். பில்லு கொடு மேடம். பணம் கொடுத்தியா? நான் கவுண்டர்ல வச்சேனா, அது உள்ள போச்சா? திடீர்னு பார்த்தா கரண்ட் ஆஃப், அவுட் ஆஃப் நெட்வொர்க் சர்வீஸ் வருது. என்ன பண்ணலாம்? கரண்ட் ஆபீஸ்லயே கரண்ட் கிடையாது. ஆமாண்டா. அப்போ என் பிள்ளை கோயிந்தா கோயிந்தா வராது. என்ன ஏழுமலையான் கோயிலுக்கு எதனா போய் ஏழுமலையா கோயிலா சொல்றியா? இது கரண்ட் ஆபீஸ் தானே மேடம்? உங்க அப்பா, உங்க சித்தப்பா, உங்க பெரியப்பா, மாமா சொன்னா எடைய பாப்பால என்ன இது மாதிரி மூஞ்சி காட்டுறீங்க? ஐயா சூட்டு ஆத்துருவேன் நான். சூப் வச்சு குடிப்பா, குடி சூப் வச்சு. பணம் கட்டு, பில்லு கொடுக்கியா? வச்சு பார்த்தாலும் அப்புறம் என்ன வச்சுருவேன் நான். வந்தா போச்சா மாட்டுவேன் நல்லா இருப்பேன். அப்படிதான் மாறணும். மேடம் நான் யார் தெரியுமா? கரண்ட் ஆபீஸ் தானே? டேய், நான் யாரு எனக்கு தெரியுமல? என்கிட்ட வந்து 1050 ரூபாய் கொடுத்து ஏமாந்தது நீ. அது மாதிரிலாம் சொல்லாத. எனக்கு ஆட்டோ தொக்கு வர மாதிரி. செத்து போடா, செத்து போ. இருந்து என்ன புண்ணியம்? சோத்துக்கு தென்ட்ட பூமிக்கு பாருண்டா. ஏன்டா உனக்கு தக்கமா இல்ல, வேதனையா இல்ல? ரோட்டோரம் போடா, தும்பல் தூக்கு தூங்குடா. அதுல ரொம்ப சரி. ஆமா, அப்பயே தூங்கி போதேன் பாப்பா. தூக்கு மாட்டிக்கிட்டு தொங்கலான்னு போனங்க. வாய மூடு. எனக்கு முன்னாடி 3 பேர் மாட்டிக்கிட்டு தொங்கி போறாங்க. அவங்க தொங்குறாங்களே, அவங்க ஏன் அவங்க தொங்குறாங்க? ஏன் தொங்குறாங்க? அவங்களுக்கு எதனா வேண்டுதல்ல? ஆமா. அவங்களுக்கு என்ன பேரு அதை சொல்லலாம். ஏன் 3 பேர் தொங்கி நடக்கிறாங்க, அவங்க பேரு என்ன? அவங்க ஏன் அவங்க தொங்குறாங்க? ரொம்ப காலமாவே சரி பாப்பாலே, இவன் சொல்றா, நீ வந்துடா. உனக்கு வெக்கமா இல்ல? என்னத்துக்கு? கார்லயே வந்துடுற இந்த காரி வச்ச பையன். ஆமா, என்னடா முன்ன வந்து சாப்பாடு போடுற எங்கன்னு பாக்குறாமா. நாங்க சாப்பிட்றோமோ இல்லையோ, சத்தியமா சொல்றேன், கார் போட்டு எனக்கு தெரியல. நாங்க சாப்பிட்றோமோ இல்லையோ, முன்ன வந்து தலைவர் வீட்டுக்கு போயிட்டான். இன்னைக்கு போய் ஒரு அண்ணன் கூட சாப்பாடு அப்படியே வாங்கி கொட்டி, நீ மீன் குழம்பு வச்சாங்க, மீன் வறுத்து கொடுத்தாங்க. ஆமா, வச்சுக்காங்கம்மா. இவன் ரசத்தை வந்து குத்தாங்க பத்தி மூஞ்சி சொல்லுன்னு ஆச்சு. அப்படியும் பழ வந்துட்டான். ஜப்பா இருக்கும். அந்த கறி குழம்பு வாங்கி ஒரு பகுதி அப்படியே ஊத்தி அவ்வளோ சாப்பாடு ஒரு ஆள் சாப்பிட்றானே, இது வயிறா இல்ல வங்காள விரிகூடா? எந்த வங்காள விரிகுடா அம்மாவதி இந்திய பெருங்கடல் நீந்தி கொண்டிருக்கிறது. உன் வாயில கூலை விட சிக்கி பாப்பாளே. பெட்டை பெட்டை, this is my பெட்டை. நான் this is my பெட்டை. ஆமாடா பொட்டை. கம்பெனில எத்தனை பொட்டிகளை பார்த்துக்கிறேன். பெட்டை this is my. நீ தான்டா அது. மேடம் என்னடா பணத்தை கொடுத்தனா? ஆமா. வெள்ள போடி. ஏய் வெள்ள போடி. அம்மால செய்ய தாழ மாட்டேன், சூத்தாத்துல வச்சிருக்காங்க. உன்ன மாதிரி எத்தனை ஆம்பளை பாத்துறேன். நீ என்னப்பா எனக்கு? ஏய் அம்மால அரசு கையில கொடுத்துருவேன். தேங்காய் முடிய வெளியே எடுத்து உங்க பேர் உங்க பேர் மாத்தனா விட்டுலன்னா உங்க பேர் எங்களுக்கு அம்மா தனா விட்டுல. யார் சொல்றா? ஆம்பளை தொண்டை. யார் சொல்ற? ஆம்பளை தொண்டியா? ஆமாண்டா. நம்மளை கொண்டியா அட்டுடுவேன். நான் யார் தெரியுமா? பணம் இருந்தால்தா. பணம் இருந்தால்தா. பணம் இருந்தால்தா. பணம் இருந்தால் என்றால் சி. சி தாசி. நசி தாசி. நசி தாசிடா.
தாசியா? ஆமாண்டா. தாசின்னா செவடியா தானே? ஏய், அதோ செவடியா விட்டு 1050 ரூபாய் கட்டிட்டேன். என் பணம் போய்தாவா? செவடியா மேடம், செவடியா மேடம், செவடியா மேடம், பணம் இல்லாத கையெடுறா. யார் சௌரியா? யார் சௌரியா? யார் சௌரியா? யார் சௌரியா? பொம்பளையே தோத்துருவாடா மேடம். என்ன கதவு சாத்துங்க. அவன் பணம் கட்ட வந்தவனா அழகா வீட்டுக்கு போனான்னு இந்த நேரங்க வரணும். மேடம் பணம் வருமா வராதா? எவ்வளோ மேடம்? பில்லு கொடு மேடம். பொட்ட பையா நாளைக்கு காலை ஆசை மரியாதை கட்டுப்போம். வலிக்கிறேன் பாவி மேடம். சரி ஒரு ஆசைப்பட்டு கட்டு போறோம். டாக்டர் காலையில 10 மணிக்கு வருவார். சார் காலையில 10 மணிக்கு வருவார். வந்த உடனே உள்ளக்கிற துணி காஞ்சி எடுத்து கொடு. அப்படி ஒட்டுது மாதிரியே நடிக்கிறிய உள்ளக்கா பாக்குறேன். அது காய 5 ஜன வேதனை நம்ம 5 பேர் ஒட்டுது. இவ்வளவா வச்சுட்டு வீட்டுல மட்டும்தான் சட்னி அடிக்க வீட்டுல அடிக்க மாட்டாங்க. எடுத்து போட்டுதான் மாட்டணும். காஞ்ச மாறுறோம். நக்கி நக்கி வாசிக்கிறாங்க. பணம் வருமா வராதா? யாருங்க பணம் வருமா வராதா? யாருன்னு சொல்ல யாரு? நீயா? ஆமா நீ யாரு? யாரியா? யாரு நீ? எப்படியா மேடம் பணத்தை கொடு மேடம். கொடு மேடம். வராது. பொய் சொல்லாத மேடம் எப்படியா மேடம்? எப்படியா மேடம்? போட்டாலே ஐயோ ஐயோ உன்னாண்ட இதே மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி உடம்பு அப்படியே நல்லா உசுப்பேத்துறேன். நான் சரி என்ன நல்லா தேய்ச்சிக்கிறியே. பில்லு கொடு மேடம். சுடுகாட்டுக்கு போன பணமோ திரும்பி திரும்பாதுடா. எப்படியா வந்த பணம் வராதா? பில்லும் வராதா? வராதுடா. அப்ப என் பணம் கோயிட்டா கோயிட்டா. ஓ சீனிவாசா போதண்டரா
போனா ஹெல்ப்பர் பீஸ் கையில பிடிக்க முடிவான் மேடம். இதே கோலத்துல போனா ஊர்ல இருக்கிற நாய் விடாது. எதனா வேலை இருந்தா கொடுங்க மேடம். என்கிட்ட விட வேலை இருக்க போகுது. நான் மறிச்ச விட வீட்டுல என்ன வேலை இருக்க போகுது தெரியாம வடதிசையில வந்து பணத்தை என் வீடு தேடி எத்தனையோ ஆம்பளைங்க வருவாங்க. அவங்கள ஒருவரெல்லாம் உள்ள அனுப்பி டோக்கன் போடணும். டோக்கன் போடணும். ஆமாண்டா. இந்த வேலைக்கு பேரு என்ன? டாபூர் மாமா வேலை. செருப்பு டாபூர் மாமா வேலை. அவன் பணம் கட்டி கவர்மெண்ட் வேலை வாங்குறான். 1050 ரூபாய் கட்டி தேடி அவங்க டாபூர் மாமா. அம்மா நான் ஒரு டாபூர். அதேதான் நடைய மாறி போச்சு, உடைய மாறி போச்சு. மேல ஷால் போட்டாச்சு. ஷால் நீ ஒரு டாபுரி தான். பாவனை கூட அதே மாதிரி மாறி போச்சு. அம்மா போடுறா அவர் வச்சிருக்கிறியா? என்ன பழக்காது காயில நாடகம் முடிச்சுட்டு தெருவை எடுத்து போனா சொல்லுவோம். போறோம் பத்தியா கரண்ட் பில்லு கட்டின டாபுரு மாமா. இதெல்லாம் யாரால என் வாயு நோரால நல்லாத்தா செய்வேனுங்க. நீ ஒரு டாபுரி தான். யாரு வரணும் பாருடா. இந்த புதுப்பட்டு கிராமத்துல எவன் வருவானோ? வயிற்றுக்காரனா நானு சிரிக்காதா அன்பார்ந்த நாடக கலாரசு பெருமக்களே, இந்த அருமையான நல்ல நேரத்திலே பாவாடை பிரவீன், கஞ்சா கார்த்தி, மானஸ்தன் அனீஷ், சூடுகை சிகாஷ் இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து என்னுடைய கலைதேவி நாடகத்தை பாராட்டு ரூபாய் 101 அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றார்கள். ஆனா அந்த புன பேர் எப்படித்தான் வச்சுன்னு தெரியல. என்ன இருக்குதா? வானவில் சஞ்சய், அரிப்பு அஸ்வில், அரிப்பு யாருக்கு உண்டுக்கா? இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து என்னுடைய கலைதேவி நாடகத்தை பாராட்டு ரூபாய் 101 அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றார்கள். அன்பளிப்பு வழங்கிய புனப்பெயர் கொண்ட அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய கலைதேவி நாடகன் சார்பாக நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். சுத்தமா தெரியல. அப்பா உன்னை எங்க வட திசை போவானான்னு சொன்னாவோட தெரியாது. 1050 ரூபாய் கட்டிட்டு டாபூர் மாமா வேலை பார்த்துக்கிறேன். கன்னி கோயில் வேலை நிக்க வச்சாங்களா? என்ன ஆமா, நாட்டு கிளம்புவதெல்லாம் டிப் டாப்பா கிளம்புனா
இப்பதான் லாரி அடிபட்ட நாய் தான் நிக்கிறேன். என் வேலை அது போல வேலைப்பா இப்போ. ஆமா. அப்பா சொல்வது உண்மைதான். நீ டோட்டலா மாத்திக்கிறியா? ஆமா, அடுத்த மாசம் ஆபரேஷன் வச்சு போறாங்க என்ன. ராஜா இங்கெல்லாம் வராதடா. ஏண்டா? இது தெவிடா ஊர்ல. நான் யாரு? வருகால இந்த நாட்டு மண்ணை அனைத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும். பையன் கரண்ட் பில்லு கட்ட போறான். ஏய், ஆமா, இந்த சரி யாரு இருப்பது? யாரு இருப்பது? அங்கே இரு. அங்கே ஒன்னா நம்பர் டோக்கன் வந்து. அப்படியா? கிழங்க வணக்கங்க. வணக்கங்க. ஆமா, யார் நீங்க? என்ன மரியாதை? இவரோட மரியாதை நான் இதெல்லாம் பார்த்ததே கிடையாது. யாருங்க நீங்க? என்னென்றால் நினைத்தால் சொல்ல வேண்டும். நான் யார் தெரியுமா? இது அமரவன் நாட்டு இளவரசர். ஐயோ! என்னுடைய பேர் அமரவன். பழம் சாப்பிடுங்களா? தேன் சாப்பிடுங்களா? ஆறுக்கு பூஸ்ட் போடுவிட்டா? இல்ல நான் வரேன்டா. தெவிடி அம்முண்டா என்ன கூட பிடிச்ச அம்மா கேட்டா. இதை நம்பித்தாண்டா 1500 ரூபாய் கட்டணேன். டேய், அப்பா சரி வருவாடா. வாங்க. என்ன சாப்பிடுறீங்க? எனக்கு எது வேண்டாம். இந்த நாடு நாளா சுற்றி வந்தது எனக்கு தாகம் அதிகமாக இருக்கு. எனக்கு குடிக்க தண்ணி வேண்டும். டேய், டேய், டேய். டேய், ஆமா, இந்த சொம்பே இப்படி இருக்குது. அதே சொம்பட்டாங்க. சீக்கிரங்க சாப்பிடுங்க. நீங்க அவனை பேச பிடிக்காதடா, பிடிக்காதடா, பிடிக்காதடா. பாட்டு கேட்க போறா போல. பையன் அட பாய்ங்களா. டேய், அடி வேறு போற வரைக்கும் எழுதி இந்த கர்மத்தை எப்படா குடிக்கிறீங்க? அது நீ சொல்லலாமா? ஆமா. ஏய், இந்த தண்ணி உள்ள போனதும் எனக்கு ஒரு மாதிரியா இருக்குதுடா. எனக்கு கூட அப்படித்தான் செல்லம். ஆம்பளை யாருக்கு கூட தெரியும். ஏன் மேல இல்லாம இருக்கு? கைய வச்ச சோப்பாலாக்கி பாரு விடணும். இங்க ஒரு பெண் இருந்தா, அவ பேரு என்ன? அவ பேரு என்னடா? அவ பார்த்தா குடிக்கியால கதே. வாங்களே. இந்த நாடு முழுக்க வந்து அப்படியா? இப்படிப்பட்ட பேர் அழகிய சக்தி வாய்ந்த முன்ன நான் பார்த்ததே அப்படியாங்க? கிடையாது. என்ன அழகு. என்னுடைய பெயர் தான் மனோரஞ்சிதம். பலே, பலே, பலே.